வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி வெந்தய குழம்பு தான் செய்ய போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாதனால கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தய குழம்புக்கு இன்னும் கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். குழம்போட அளவை பொறுத்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா லைட்டாக செவந்து வந்ததும் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து வெடிக்க விட்டுருவோம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 பல் பூண்டை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன பல் பூண்டாக இருந்தால் அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் நல்லா கண்ணாடி பதம் வெந்து வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம். கூட ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்தோன்னா எண்ணெயெல்லாம் தெறிக்கும். அதனால் வெங்காயமெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். இது கூட 2 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் ஓரளவு வதங்கினாலே சரியாக போயிடும். இந்த தக்காளி நல்லா வதங்கலைன்னா குழம்பு வெந்தாலும் முழுசாக தெரியும். இப்போ இதை வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுருந்தோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா புளியோட பச்சை வாசனை போயிடும். குழம்பு நல்லா கெட்டி பட்டுரும். இப்போது இதுக்கு ஒரு 1/2 மூடி அளவு தேங்காயை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்கள் தேவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம். இப்போது தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் நல்லா கொதி வர வளர்க்கி விட்டுருவோம். இப்போது தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு
இதுக்கு மேலே நல்லெண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன். கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுவையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நன்றி.